வணக்கம். இந்த காலனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனி விவசாயிகளோட விளைச்சல் இனி வீண் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு காலனி தான். ஸோ பார்த்தீங்கன்னா, நெறைய பக்கம் இதுக்கு இந்த காலனி பார்த்தீங்கன்னா, விவசாயம் மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இத பார்க்கணும். விவசாயம்ல இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீ விளைச்சல்கள் வீண் போகாது. அப்படிங்கிறது இந்த காலனி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்காத விதமா தான் இது ஒரு பலன் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா விதமாக விளைச்சல் பண்ணுவாங்க. ஸோ விளைச்சல் பண்ணதுக்கு உண்டான விலைகள் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா அதை அறுவடை பண்ணி எடுத்து அதை கூலி கொடுத்து அறுவடை பண்ணி எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது ரேட்டு வரும், ப்ரைஸ் வரும். கூலி போட்டு எடுத்து அந்த ப்ரைஸும் கூட அதை விலைக்கு போகாது. ஸோ அதனால் அதை எடுத்து கூலி வச்சு ஆள் வச்சு அந்த காய்கறிகளை எடுத்து சேல்ஸுக்கு கொண்டு விற்கிறத காட்டிலும் அதை அப்படியே உழுது விட்டுறலாம், பூமியோட உரமாக போட்டு அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் விவசாயம் பண்ணி காயை வள வச்சது எல்லாமே அப்படியே உழுது விட்டுருவாங்க. ஸோ இதனால தான் விவசாயிகளுக்கு ரொம்ப நட்டம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான இழப்புகள் நீ வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒருங்கிணைப்பு தான் அந்த காணொலி அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கேரட் போடுறாங்க அப்படின்னா, கேரட் கரெக்டாக கஷ்டப்பட்டு போட்டு அதை கூலி வச்சு நட்டு வச்சு மருந்தடித்து பராமரித்து கேரட் வந்துடும். கேரட் வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் கூலி வச்சு அதை எடுக்கணும். எடுத்து விலை வச்சு நீங்கள் ஒரு கேரட் 1 கிலோ 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா, மார்க்கெட்டில் அது விலை 8 ரூபாயாக இருக்கும். ஸோ 2 ரூபா நட்டம். 10 ரூபாய்க்கு விற்று தான் உங்களுக்கு லாபமாக தான் கிடைக்கும். லாபம் கிடையாதுங்க, நீங்கள் போட்ட பணமாக திரும்பி வரும். ஸோ 8 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு 8 ரூபா 7 ரூபான்னு தான் உங்களுக்கு மார்க்கெட்லேயே சேல்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு உளுந்து விட்டுறலாம், எடுத்தால் லாஸ் தான் அப்படின்ட்டு உளுந்து விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ ஒரு நினச்சி பாருங்கள், 6 மாதம் கஷ்டப்பட்டு நம்ம விளை வச்சதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் வீணாக போய் அதை எடுத்து விற்கிறதுக்கு பதிலாக உளுந்து விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர விவசாயிகள் எல்லாமே நினச்சி பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி அப்படிங்கிறது. ஸோ இது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளோட விலை ஏன் கம்மியாகுது அப்படின்னா, அந்த பொருளோட உற்பத்தி அதிகம், அந்த பொருளோட டிமாண்டு அந்த பொருள் நிறையா மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் கேரட் விலை இவ்வளோ கம்மியாக வருது பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் இருந்து கேரட் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் கேரட் வராமல் வெளி மாநிலங்கள் இருந்தும் கேரட் வரும். அவங்க கேரட்டு தான் போட்டிருப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களும் போட்டுருவாங்க. ஸோ எல்லாருமே கேரட் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கேரட்டோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ விலை கம்மியாகிடும். டிமாண்டு கேரக்டருக்கு இல்லாமல் போகும். ஸோ கேரட் நிறையா இருக்கிறனால விலை ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கம்மியாகிடும். விற்றா போதுங்கிற மாதிரி நிலம் வந்துடுவாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு கேரட் நிறையா இருக்கிறனால சேல்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிலம் வந்துடும்போது நிறையா இருக்கும்போது விலை கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்தால் விலை அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாருமே கேரட் போட்டு கொண்டு வரும்போது விலை கம்மியாகிடும். இப்படி தான் மிஸ்டேக் ஆகாது. கடைசியில் நட்டம் ஏற்படுறது எல்லாத்துக்கும் இது காரணம் தான். மக்களுக்கு எளிமையாக கிடச்சிருது வேலை, ஆனால் எல்லாத்துக்கும் ஈஸியாக நட்டம் ஏற்படுது விவசாயிகளுக்கு. ஸோ இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா, இது ஏன் நடக்குது அப்படின்னா, அவங்க கேரட் போடுறாங்களாங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் போகும். இவங்க பீட்ரூட் போடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போகும். இதனால தான் ஆகுது. ஸோ இது ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மாவட்டங்கள் ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் எது அதிகமாக விளைச்சல் பண்ணுறாங்க இந்த மாதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான அக்ரிகல்ச்சரல் பிளான்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வெப்சைட் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கண்டிப்பாக லான்ச் பண்ணணும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மந்த் பார்த்தீங்கன்னா என்ன விளைச்சல் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில், தேனி மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் என்னென்ன போட்டிருக்கு, ஊட்டி, இந்த மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கிற அந்த இது இன்ஃபர்மேஷன் அதை அப்டேட் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த மாவட்டத்தில் நிறைய கேரட் போட்டிருக்கிறாங்க. அப்போ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எத்தனை காய்கறிகள் தேவைங்கிற அப்ராக்சிமேட் லிஸ்ட்டும் எடுக்கணும். இத்தனை கேரட் இத்தனை டன் ஒரு மாதத்துக்கு தேவை, இத்தனை கேரட் பீட்ரூட் ஒரு மாதத்துக்கு தேவை, இது டிமாண்டாக இருக்குது, இது உற்பத்தி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அது சைடில் காமிக்கணும். ஸோ தமிழ்நாடு அரசாங்கத்து மூலமாக பார்த்தீங்கன்னா இது நேரடியாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கணும். இந்த வெப்சைட் எல்லாத்துக்கும் மக்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் அவைலபிளாக இருக்கும்போது விவசாயிகள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே படிச்சுட்டாங்க,
நிறைய விவசாயிகள் வந்து ஃபோன் தெரியாமல் இருந்தாங்க கூட அவங்க ஊரில் வில்லேஜில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வெப்சைட் யூஸ் பண்ண தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதத்தில் இது போடுப்பா, இந்த மாதம் இது போகிற அப்படிங்கிற மாதிரி இணையதளங்கள் வந்து தமிழ்நாடு இணையதளங்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஜஷனும் வரணும். தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக இந்த மாதத்தில் தேனி மாவட்டத்தில் இவ்வளோ போடுங்க, இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதம் நீங்கள் நிறைய போட்டிருக்கிறாங்க விளைச்சல் இத்தனை மாவட்டங்களில். ஸோ இது போடாதீங்க, போட்டிங்கன்னா நட்டமாயிரும், எல்லா பக்கம் கொண்டு விளைச்சல் பண்ணி கொண்டு வரும்போது விலை கம்மியாயிரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எது டிமாண்டாக இருக்கோ, எது பற்றாக்குறையாக இருக்கோ அது மட்டும் போடுவாங்க. எது நிறையா போட்டிருக்காங்களோ அது போட மாட்டாங்க. ஸோ எல்லா பக்கம் கேரட் போட்டு தெரியாம கேரட் போட்டாங்கன்னா விலை கம்மியாயிரும், நட்டமாக கடைசியில் வந்து மண்ணோட மண்ணாக உழுதுற வேண்டியது தான், எடுத்து வைக்கிற கூலியும் கிடைக்காது. ஸோ அவங்க கேரட் போட்டாங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாவட்டத்தை தமிழ்நாட்டில் வந்து கேரட் தேவைகள் இவ்வளோ இருக்குது, ஸோ ஆல்ரெடி இவ்வளோ போட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஆல்டர்னேட்டிவாக வந்து பீட்ரூட் போட்டுக்குவாங்க, மாற்றி போட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பு விவசாய அக்ரிகல்ச்சரல் பிளான்டிங் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் அப்படிங்கிற வெப்சைட் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வந்து கண்டிப்பாக வந்து அமல்படுத்தி செயல்படுத்தணுங்கிறது வந்து நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், மக்களும் பார்க்கணும். ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான உணவு இருப்பிடம், இது 3 தான் மெயின். ஆனால் இது 3 பண்ணுறது தவிர வந்து மற்றவங்க எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்குது, இவங்க பண்ணுறதுக்கு மதிப்பே கிடையாது. அதே விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தான் 6 மாதம் உழைச்ச உழைப்புகள் 1 நிமிஷத்தில் வீணாக போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த உழைப்பு வந்து பலன்களை வந்து பார்த்திங்கன்னா அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும் அந்த இழப்பு என்ன அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸ் எல்லாம் பேச தெரியாது. அதில் எவ்வளோ பேர் கடன் வாங்கி போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்து லைஃப் இழந்திருப்பாங்க, இந்த விளைச்சல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ டைம் அப்படிங்கிறவங்க முக்கியமானது. அது இறந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த விவசாயத்தோட அவங்க பண்ண உழைப்போட ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த காணொலி வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இது கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளும் இந்த காணொலியை பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அந்த காலத்தில் வந்து எங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறது, நம்ம தெரியாமல் மாறி போட்டது ஓகே. இதோட டெக்னாலஜியில் வளர்ந்த காலத்தில் இது ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு நாகரீகம் இல்லாத தரமாக இருக்குது. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு அக்ரிகல்ச்சரல் பிளான்டிங் இன்ஃபர்மேஷன் வெப்சைட் அப்படிங்கிற வெப்சைட் கொண்டு வரணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்ன விளைச்சல் பண்ணிக்கிறாங்கிற வெப்சைட் வந்து கொண்டு வரணும். இது வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸு விவசாயி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸு கம்ப்யூட்டர் சிஸ்டம்லேயே நோட்டீஸாக வந்து ஒட்டணும், இந்த மாதத்துக்கு இப்போ பிளான்டிங் பண்ணுங்கள், அரசாங்கம் சார்பாக வந்து பரிந்துரை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்டிங் வராது. எல்லா பக்கம் கேரட்டே போட்டு லாஸாக பண்ண மாட்டாங்க. கேரட் போட்டாங்கன்னா இங்கே மாறி போடுவாங்க, மாறி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் லாஸ் வராது, எல்லா இதுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். இது எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து இல்லாமல் உளுந்துடுற அப்படியே மண்ணோட மண்ணாக உளுந்துட்டுறலாம் அப்படிங்கிற அந்த தாட்டே வராமல் போகும். ஸோ அந்த 6 மாதம் உழைப்பில் கேரட்டோட உழைப்பு வீணாகாது, எதுவுமே வீணாகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைப்பு வேணுங்கிறது வந்து இதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதை வந்து ஆளுமையை சந்தித்து இதில் அப்டேட் பண்ணி கொண்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு மாறணும். வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஒரு நம்ம இங்கே வாழையை வந்து வாழைப்பழத்தை வந்து இங்கே அறுவடை செய்கிறோம், அந்த வாழை எச்சங்களை வந்து அப்படியே விட்டுறோம். ஆனால் அதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுசுழற்சி மூலமாக வந்து கயிறு தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி கேரட் வந்து வேஸ்ட்டாகிற கேரட்லாம் அப்படியே விட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் சிப்ஸ் செய்யலாம். அந்த மாதிரியான பை ப்ராடக்ட்டை வந்து பொருள் வேஸ்ட்டாக போகுது, அதில் எப்படி அடுத்து பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீம் ஒவ்வொரு விவசாயம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நிலங்களில் ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வீணாக போதா, விவசாய பொருள் வீணாக போதா, அதை அப்படியே கம்மி ரேட்டுக்கு எடுத்து அதை பை ப்ராடக்டாக மாற்றிக்கலாம். கேரட் சாஸ் செய்கிறது, தக்காளி சாஸ் செய்கிறது, இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து இப்போ எப்படி ஒரு விவசாயி இருக்கிறாங்க அந்த ஊரில், அதே மாதிரி இந்த விவசாயம் மிச்சமாக பொருளை யூஸ் பண்ணி ப்ராடக்டாக மாற்றி அதை வந்து ப்ராஃபிட்டாக மாற்றி அதை ரொம்ப நாள் வந்து ஸ்டே பண்ண வைக்கக்கூடிய கேரட் கேக்ஸ் செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிஸும் வந்து விவசாய பூமிக்கிற இடத்துல எல்லாமே வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து ஏதாவது வந்து மானியம் கொடுத்து அதை லான்ச் பண்ணணும். ஸோ இந்த பொருள்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நன்ற இதை ஃபாலோ பண்ணாலே அந்த வெப்சைட் மூலமாக கண்டிப்பாக இதே எச்சா விவசாயம் நடமாட்டாங்க, கண்டிப்பாக லிமிட்டேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ் ஆகாது. அவங்க கேரட் போட்டாங்கன்னா மாற்றி போட்டுக்குவாங்க, தெளிவாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே வேற்று மாநிலத்திலேருந்து கூட எல்லாம் கேரட்டெலாம் இறங்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அந்த வெப்சைட்ஸ் வேணும். அவங்க இந்த இவ்வளோ டிஎம்சி வந்து இவ்வளோ டன் வந்து உள்ளே வருதுன்னா
அது வேண்டாம் வேறு எதாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்கிறதுக்கான வெப்சைட்ஸ் இருக்கணும். டெக்னாலஜியில் வளர்ந்துருச்சு, இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் நினச்சா. ஸோ எத்தனையோ விதமான வெப்சைட் விவசாயிகளோட இது வந்து லாஸ் வந்து எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் ஆகக்கூடிய பொருள்களை வந்து பொருளாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு நாலேஜும் வந்து மக்களுக்கு வந்து எல்லா கவர்மெண்ட்டு கொடுக்கணும். அந்த கிராமங்கள்லேயே கிராம பஞ்சாயத்துலேயே மூலமாக கொடுக்கணும். அந்த ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வேஸ்ட் ஆகிற பொருள்களையும் வந்து உபயோகமாக எடுத்துகிட்டு கொண்டு போய் பை ப்ராடக்டாக மாற்றி அதுக்குண்டான மானியமாகவும் வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கேரட் கேக் செய்யலாம், கேரட்டு பிஸ்கட் செய்யலாம். இது மாதிரியெல்லாம் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உள்ள மானியம் கொடுத்து லான்ச் பண்ணணும். ஏதோ ஒரு இது இருக்கணும். வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு பை ப்ராடக்ட் தயாரிக்கிற மாதிரியான ஒரு புத்திசாலித்தனமான டீமாக இருக்கணும். இதெல்லாம் லான்ச் பண்ண மூலமாக விவசாயிகளோட கண்ணீரை துடைக்கலாம், விவசாயிகளோட லாஸை வந்து சரி பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாலேஜ் வளர்ந்துருக்கு, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது இதில் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஒரு பண்ணுறதுக்கு உண்டான வந்து ஒரு சமூக நல திட்டமாக வந்து இதை நான் வந்து தமிழ்நாடு விவசாயத்துக்கும் அரசுக்கும் வந்து பரிந்துரை செய்கிற காணொலி மூலமாக. இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நல திட்டமிடல் நிபுணர். நன்றி, வணக்கம்.